ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1916வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழி 10 திருமொழியினுடைய 13வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 10 திருமொழி திருமங்கை ஆழ்வார் மிகவும் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு பாடிய பாடல்கள் நிறைந்ததாகும். அதிலே இன்றைக்கு 13வது பாசுரம். ஏற்கனவே நாம் அறிந்தபடி எல்லா திருமொழிகளும் 10 பாசுரங்கள் அமைந்திருக்க, இதில் மட்டும் 14 பாசுரங்கள் கண்ணனின் அந்த லீலைகளிலே ஈடுபட்டு திருமங்கை ஆழ்வார் 14 பாசுரங்களாக இந்த திருமொழியை அமைத்திருக்கிறார். அதிலே இப்பொழுது 13வது பாசுரம். கண்ணன் சிறுபிள்ளை பிராயத்திலேயே பூதனையின் விஷம் பூசிய முலையில் பால் உண்ட எனக்கு உடல் உள்ள வரையில் உடம்பில் விஷம் ஏறாது என்பது உலகு அறிந்த ஒன்றல்லவா? கண்ணன் சொல்கிறான், சிறு வயதிலேயே சிறுபிள்ளை பிராயத்திலேயே பூதனையின் விஷம் பூசிய முலையில் பால் உண்ட எனக்கு உடம்பில் உள்ள வரை உடம்பில் விஷம் ஏறாது என்பது உலகறிந்த விஷயம் அல்லவா? அப்படி இருக்க விஷப்பாம்பினோடு போரிட்டு வந்த என் செயல் பற்றி நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டாமா என்று சொல்ல, யசோதை கவலைப்படாமல் இருக்க அந்த செயல் ஒன்று மாத்திரமா நீ செய்தாய்? மலை போன்ற பெரிய காளைகளை எதிர்த்து நீ போரிட்டதற்கு நான் கவலைப்படாமல் இருக்க முடியுமா என்று யசோதை கண்ணனோடு மன்னிக்கவும் யசோதை கண்ணனிடம் வருத்தத்தோடு கூறிய செய்தியை இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார் ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாம். தம் பரம் அல்லன ஆண்மைகளை தனியே நின்று தாம் செய்வரோ? தம் பரம் அல்லன ஆண்மைகளை தனியே நின்று தாம் செய்வரோ? எம்பெருமான் உன்னை பெற்ற வயிறுடையேன் இனியான் என் செய்கேன்? அம்பரம் ஏழும் அதிரும் இடிகுரல் அங்கு அலை செங்கண்ணுடை வம்பு அவிழ் காணத்து மால் விடையோடு பிணங்கி நீ வந்தாய் போலும். தம் பரம் அல்லன ஆண்மைகளை தனியே நின்று தாம் செய்வரோ? எம்பெருமான் உன்னை பெற்ற வயிறுடையேன் இனி நான் என் செய்கேன்? அம்பரம் ஏழும் அதிரும் இடிகுரல் அங்கு அலை செங்கண் உடை வம்பவிழ் காணத்து மால் விடையோடு பிணங்கி நீ வந்தாய் போலும் என்கிறாள் யசோதை பிராட்டி. வம்பு என்றால் மனம் என்று பொருள். வம்பு அவிழ் காணத்து, மனம் வீசக்கூடிய அந்த காட்டிலே மலர்கள் எல்லாம் மலர்களின் மனம் வீசும் அந்த காணத்து மால் விடையோடு, விடை என்றால் காளை, பெரிய காளைகளோடு நீ பிணங்கி நீ வந்தாய் போலும் என்று சொல்கிறாள். தம் பரம் அல்லன, தன்னால் தாங்க முடியாதவற்றை, தம் பரம் அல்லன ஆண்மைகளை தனியே நின்று தாம் செய்வரோ? தன்னால் முடியாத பெரிய பெரிய செயல்களை எல்லாம் நீ தனியாக நின்று செய்வாயோ? எம்பெருமான் எனக்கு நீ தலைவன் அல்லவா? எம்பெருமான் உன்னை, அதாவது ஒரு 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 தவறை சுட்டி காட்டுவதற்கு சொல்கிறாள் யசோதை. அந்த சமயத்திலே அவனை கொஞ்சம் பெருமைப்படுத்தியும் சொல்லுகிறாள். அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்காள் அல்லவா, உறப்பகில்லேன் நான் வேண்டுவேன் அவனிடம், கண்ணனிடம், என்னால் உரத்து சொல்ல முடியாது, வேண்டித்தான் சொல்ல முடியும் என்று சொன்னாள் அல்லவா, அதைத்தான் இங்கே எடுத்து காட்டுகிறாள். எம்பெருமான் உன்னை பெற்ற வயிறுடையேன், உன்னை நான் பெற்றிருக்கிறேன், அந்த வயிறு கலங்கும்படியாக நீ செயல்களை செய்யலாமா? நீ காளிங்கனை அந்த நச்சு பொய்கையிலே பாய்ந்து அதனுடன் சண்டையிட்டு அவனுடன் சண்டை போட்டாய், அதிலே நான் வயிறு கலங்கி போனேன். போதனை என்ற அரக்கி அவளிடம் பாலுண்டு அவனை கொன்றாய், அது பார்த்ததிலிருந்து எனக்கு தாங்க முடியவில்லை. இப்பொழுது பெரிய காளை, மலை போன்ற காளையோடு பிணங்கி நீ வந்திருக்கிறாய், நான் என்ன செய்வேன் என்று சொல்லதாக அமைந்திருக்கிறது. அம்பரம் ஏழும் அதிரும் இடிகுரல் அங்கு அலை செங்கண் உடை. அம்பரம் என்றால் மேலுலகம், மேலுலகம் வரைக்கும் அதிரக்கூடிய பெரிய குரல், இடி குரல், இடி போன்ற குரலுடன் அலை செங்கண் உடை, சிவந்த கண்களை உடைய
விடையோடு வம்பவிழ் காணத்து மால் விடையோடு, அந்த காளையோடு நீ சண்டை செய்து வந்தாய் போலும் என்கிறாள் அசோதை பிராட்டி. தம் பரம் அல்லன ஆண்மைகளை தனியே நின்று தாம் செய்வரோ, எம்பெருமான் உன்னை பெற்ற வயிறுடையேன் இனி நான் என் செய்கேன், அம்பரம் ஏழும் அதிரும் இடிகுரல் அங்கு அலை செங்கண் உடை வம்பவிழ் காணத்து மால் விடையோடு பிணங்கி நீ வந்தாய் போலும். என்னுடைய கண்ணபிரானே, தம் பருவத்திற்கு பொருந்தாத ஆண்மைகளை, பெரிய புலி செய்வது போன்ற காரியங்களை தனிமையாக இருந்து செய்வது தகுமோ? தனியே மனித செயலுக்கு மீறிய செயல்களை செய்கிற உன்னை பெரும்படியான வயிறு படைத்தவளானேன், உன்னை பெற்று நான் என்ன செய்ய முடியும் என்று வருந்தி கூறுகிறாள். மனம் வீசும் அந்த சோலையிலே மேலே 7 உலகங்கள் எல்லாம் அதிரும்படியான இடி போன்ற கனத்த குரலையும் நெருப்பு போல சிவந்த கண்களையும் உடைய பெரிய எருதுகளோடு நீ போர் செய்து வந்தாயாமே என்று கேட்கிறாள். அதாவது போர் செய்து வந்தாயாமே என்றால் எனக்கு எவ்வளவு வயிறு கலங்க வைக்கிறாயே, மனது கலங்க வைக்கிறாயே, நான் என்ன செய்வேன் என்று அரற்றுகிறாள். இந்த பாசுரமும் கூட யசோதை பிராட்டி கண்ணனை நோக்கி கூறிய பாசுரம் என்பது தெளிவாக விளங்கும். கண்ணனை நலிய கருதின கஞ்சனால் ஏவப்பட்டு மிகவும் பயங்கரமான காளையின் உருக்கொண்ட அரிஷ்டாசுரன் என்பவன் திருவாய்ப்பாடியிலே புகுந்து நிறையையும் நிறையையும் கன்றுகளையும் கோவலரையும் பலவாறாக துன்பப்படுத்த தொடங்க அடியார்கள் படும் துயரத்தை பொறுக்க மாட்டாத கண்ணபிரான் அந்த காளையின் மேல் கடும் கோபம் கொண்டு அதன் 2 கொம்புகளையும் பிடித்து சிறிது தூரம் இழுத்து கொண்டு போய் கீழே விழும்படி தள்ளி அதன் மீது ஏறி மிதித்து நின்று அந்த 2 கொம்புகளையும் வேருடன் பறித்து அவைகளையே ஆயுதமாக கொண்டு 2 திருக்கைகளிலும் அந்த கொம்புகளை தாங்கி உறுதியாக பிடித்து பின்பாய்ச்சல் கொண்டு கிருகிரென்று சுழற்றி முன்பாய்ந்து வந்து மோதி அடித்து உதைத்தார். அந்த கொம்புகளை பிடுங்கிக் கொண்டான், அதே ஆயுதமாக 2 கைகளில் வைத்துக் கொண்டான். பின்னாடி வந்து புலிப்பாய்ச்சல் பாயும் அல்லவா, பின்னாடி வந்து ஓடி போய் வேகமாக, அந்த வேகத்தை கூட்டுவதற்காக வேகமாக பாய்ந்து குத்தி அதனை பிடித்து கிருகிரென்று அந்த காளையை கிருகிரென்று சுழற்றி மோதி அடித்து அதனை அழித்தார். அந்த அரிஷ்டாசுரனை அழித்தாள். அந்த அளவிலே அந்த அசுரன் மூக்கிலும் வாயிலும் இரத்தத்தை கட்கிக் கொண்டும் கிடுகிடு என்று நடுங்கி உதைத்து கொண்டும் உயிர் பயமடைந்து ஒரு தரம் கதறி ஓர் இறைச்சலிட்டு உயிரை துறந்தான் என்ற வரலாறு உண்டு. அந்த அசுரன் பெயர் அரிஷ்டநேமி என்றும் கூட சொல்லப்படும். இந்த பாட்டில் சொல்லப்படுவது அந்த வரலாறே ஆகும். அத்துடன் சீதையை மணம் செய்வதற்கு வில்முறியை பந்தயமாக வைத்திருந்தது போல நப்பின்னை பிராட்டியின் திருமணத்திற்கு எருது முறியை பந்தயமாக வைத்திருந்தான் அவருடைய தந்தை நந்தன் என்பவன். அப்படியே அந்த அந்த நப்பின்னை பிராட்டியை அடைய வேண்டுமென்றால் அந்த 7 எருதுகளையும் அவன் யார் அறக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நப்பின்னை பிராட்டியை திருமணம் செய்து வைப்பதாக கன்னியாசுல்கமாக வைத்திருந்தான் அவன். ஆக அப்படி அந்த எருதுகள் 7ஐயும் கண்ணபிரான் வலி அடக்கினன் என்ற வரலாறும் உண்டு. ஆனாலும் இந்த பாசுரத்திலே சொல்லி இருக்கிறபடி அது செய்தி அரிஷ்டாசுரனுக்குத்தான் மேலும் அதிகமாக பொருந்தும் என்று படுகிறது. கண்ணனுடைய தீங்குகளை சொல்லி முறையிடுகின்ற ஆட்சிகளை ஒருவாறு திருப்தி செய்விக்க முன்னடிகள் அமைந்தன. உன்னுடைய பருவத்துக்கும் சக்திக்கும் ஈடல்லாத காரியத்தை நீ செய்வதே தவறு. அதிலும் பலராமனோடு கூட இருந்து செய்தாலாவது கண்ணெச்சில் படாதிருக்கும். அசகாயனாய் நின்று செய்ய தகுமோ? தனியாய் நின்று ஒரு அசகாய சூரன் போல செய்வது தகுமோ? இனி சொல்லி என்ன செய்வது? இப்படிப்பட்ட உன்னை நான் இந்த வயிற்றிலே பிறந்து சுமந்து பெற்றுவிட்டேன், இனி நான் என்ன செய்வேன் என்கிறாள் அசோதை பிராட்டி இந்த பாசுரத்திலே. வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்திற்கு அருளியிருக்கிற உரையை பார்க்கலாம்.
தம்பரம் அல்லன ஆண்மைகளை தனியே நின்று தாம் செய்வரோ. ஒவ்வொரு காரியத்திலும் இறங்கக்கூடியவர்கள் தம்மால் செய்து வெற்றியாக நிறைவேற்றத்தக்க காரியங்களில் அல்லவா ஈடுபட வேண்டும். ஆண்மைகள் ஒவ்வொரு காரியமும் எல்லை காண முடியாததாக இருத்தல் அந்த பெரிய காரியங்கள் அவை. அதைத்தான் ஆண்மைகள் என்று செய்ய முடியாத, தனி ஒருவனாக செய்ய முடியாத காரியங்கள். ஆனால் நீ செய்திருக்கிறாய். அப்படி செய்யலாமா? தனியே நின்று நம்பி மூத்த பிரானோடு, எப்போதும் பலராமனோடு சேர்ந்துதான் பலராமனும் தன்னேர் ஒத்த 1000 பிள்ளைகளோடு தான் நீ செல்வாய். மாடு மேய்க்க சென்றாலும் செல்வாய், விளையாடச் சென்றாலும் செய்வாய், குறும்புகள் திருடுவதற்கும் அப்படித்தான் செய்வாய். இன்று மட்டும் என்ன, அவனையும் விட்டுவிட்டு நீ தனியாக சென்று காளியனிடம் சண்டை போட்டாய் என்று குறிக்கும்படியாக நம்பி மூத்த பிரானோடு பலராமனோடு சேர்ந்து இருந்து செய்தானாகில் தனக்கு கண்ணெச்சல் படாதபடி இந்த வீரச் செயலை அந்த பலராமனின் வீரச் செயலாகவே சொல்லிவிடலாம். கண்ணெச்சில் படும், இவன் செய்தால் இவனுக்கு கண்ணெச்சில் படும் என்று இல்லாமல் பலராமன் செய்தான் இவன் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டால் இவனுக்கு கண்ணெச்சில் படாதல்லவா என்று நினைக்கிறாளாம் யசோதை. தாம் செய்வரோ தத்தம் மென்மையையும் நினைத்து பார்க்க வேண்டாமா? உன்னுடைய மென்மைத்தன்மையை பார்க்க வேண்டாமா? உனக்கு திருவடிகள் முதல் மேல் வரை, கண்கள் வரை எல்லாமே தாமரை போன்ற மென்மையானவற்றை ஆயிற்றே என்று கூறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். எம்பெருமான் உன்னை பெற்ற வயிறுடையேன் இனி நான் என் செய்கேன். வயிறு எரிவதற்கு உன்னை பிள்ளையாக பெற்ற ஒன்றே போதாதா, நீ ஒரு காரியத்தை வேறு செய்ய வேண்டுமோ என்கிறார். அம்பரம் ஏழும் அதிரும் இடிகுரல் அங்கு அலை செங்கண் உடை வம்பு அவிழ் காணத்து மால் விடையோடு பிணங்கி நீ வந்தாய் போலும். மேலுலகங்களும் அதிரும்படியான ஒலியினை உடையவாய், உள்ளத்தில் உள்ள கோபம் வெளிப்படும்படியாக நெருப்பு போல சிவந்த கண்களை உடைய காளைகளோடு கூட என்றும் இளவேனில் போன்று காட்சியளிக்கும் சோலைக்குள்ளே போரிட்டு வந்தாய் போல தோன்றுகிறது என்கிறாள் யசோதை கண்ணனை பார்த்து. இப்படிப்பட்ட செயல் செய்து என் வயிற்றிலே நெருப்பை அள்ளி கொட்டலாமா என்று அவனை பார்த்து ஒரு அறிவுரை சொல்வது போல, கண்டிப்பில்லாத ஒரு அறிவுரை சொல்வது போல சொல்கிறாள் யசோதை, அந்த கூடியிருந்த ஆய்ச்சியரை திருப்திப்படுத்துவதற்காக. மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்வயிக்கலாம். தம் பரம் அல்லன ஆண்மைகளை தனியே நின்று தாம் செய்வரோ. எம்பெருமான் உன்னை பெற்ற வயிறுடையேன் இனி யான் என் செய்கேன். அம்பரம் ஏழும் அதிரும் இடிகுரல் அங்கு அலை செங்கண் உடை வம்பவிழ் காணத்து மால் விடையோடு பிணங்கி நீ வந்தாய் போலும் என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை இந்த திருமொழியின் நிறைவு பாசுரமான பலச்சுருதியை நாளை நாம் இணைந்து அனுபவிப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சியம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.